ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இன்றைக்கி இந்த பட்டன் நம்ம கட்டுவோம்ல, அது எப்போவுமே வேறு மாதிரி கட்டுவோம். இப்போ வேறு பேட்டர்னில் உங்களுக்கு சொல்கிறேன். இது பொட்டிக் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் பார்த்து ரெண்டு இடத்துல மட்டும்தான் இப்படி நூல் குத்தி எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஐப்பட்டி சூப்பராக இதுவாகிடும். அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மேலேருந்து இப்படி ஒரு இது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நார்மலாக நம்ம இப்படி பூ கட்டுவோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நான் ஒரு 12 அந்த மாதிரி 12 டைம் இந்த மாதிரி போட்டு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எடுத்தால் இதுக்கு எனக்கு ஓகேவாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா அது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி லைட்டாக கொஞ்சம் லூஸ் கொடுத்து, ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் இப்படி சும்மா லைட்டாக லூஸ் கொடுத்து இப்படி எடுத்திங்கன்னா இப்படி இழுத்தா மாதிரியே பிடிச்சி இப்படி எடுத்துட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக இங்கே வச்சு லாக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்டிச் போட்டு அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி இங்கே வச்சு ஒரு நாட் போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கே திரும்ப நான் உங்களுக்கு இங்கே ஒன்று அந்த மாதிரி இது பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கட்டிடலாம். அது பொட்டிக் ஸ்டைலில் இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இங்கேருந்து மேலுக்கு இப்படி எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த இடம் இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி பூ கட்டுற மாதிரி ஒரு 12 தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபினிஷிங் நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்ட தெரியாதவங்கன்னு சொல்கிறாங்கல்ல, புதுசாக இருக்கிறவங்க, அவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் ஈஸியாக கட்டலாம். இப்படி பண்ணிட்டோம்ல, இதை இப்படி வச்சுட்டு இங்கே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இங்கே இப்படி டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் அதை கரெக்டாக வச்சு இங்கே இப்படி ஆப்போசிட்டில் வச்சு லாக். இதை பாருங்கள், ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்படி வச்சு ஒரு பின்னாடி லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இது சொல்கிறேன். ஊக்கு நம்ம நார்மலாக அப்படியே மேலுக்கு வச்சு அந்த ஹூக்கை எதுவுமே இது பண்ணாமல் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஹூக்கே கொஞ்சம் லைட்டாக இப்படி கொஞ்சம் லைட்டாக நீக்கிட்டு வைங்க. அப்போ நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக அது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தைங்க. இப்படி வச்சு அதில் தனித்தனியாக இது பண்ணுங்கள். அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். இதுலேயே நம்ம ஹூக் கட்டுறதுலேயே ஒரு 2-3 மெத்தட் இருக்குது. நம்ம அந்த பெரிய நீடில் வச்சு அந்த இடத்துல ஹோல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நீடில் அதில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தைப்போம். அது ஒரு மெத்தடு. இந்த மாதிரியும் தைக்கலாம். இந்த மாதிரி தைச்சாலும் உங்களுக்கு ஹூக் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். அதே மாதிரி மெயினாக அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.